மருது பாண்டியர்களின் 224வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மருது சகோதரர்களின் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் அக்டோபர் 24ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் நினைவு மண்டபத்தில் அரசு விழாவாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் KR பெரியகருப்பன், I பெரியசாமி, ராஜகண்ணப்பன், PTR பழனிவேல் ராஜன், மெய்யநாதன், TRP ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் BCom BL அவர்கள் பேசுகையில், ஆளுநருக்கு தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி என்ன தெரியும்? சங்கரபதி கோட்டை புனரமைக்கும் பணி மாண்புமிகு முதல்வர் உத்தரவின் பேரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது என கூறினார். வடகிழக்கு பருவமழை குறித்து கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தேவைகள் மற்றும் குறைகள் குறித்து நிவர்த்தி செய்வதற்கு அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோருக்கு தமிழக முதல்வர் எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எல்லாம் செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களில் தலையாயர்களாக கருதப்படுபவர்களை அதை போல தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அவர்கள் வழியிலிருந்து அரசை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட தியாகிகளுக்கு அவர்களுடைய பெருமைகளை வெளிக்கொணர்கின்ற வகையில் வாழ்ந்த காலத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரும் அவர்களுடைய வீர தியாகத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவிப்பது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மட்டுமல்ல, மொழிக்காக, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றுக்காக பாடுபட்ட சான்றோர்களையும் கௌரவப்படுத்துவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு அவரவர்கள் பிறந்த பகுதிகளில், அவரவர்கள் வாழ்ந்த ஆண்ட பகுதிகளில் நினைவு சின்னங்களை, திருவுருவச் சிலைகளை நிறுவி மணிமண்டபங்களை அமைத்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அரசு நிகழ்ச்சிகளாக அறிவித்ததை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையிலே தான் இன்றைக்கு மாமன்னர் மருது சகோதரர்கள் கடந்த 224ஆம் ஆண்டு குரு பூஜை தினத்தை இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில்
தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த வகையிலே தான் இன்றைக்கு அவர்கள் மாய்க்கப்பட்ட தூக்கிலிடப்பட்ட இடமான திருப்பத்தூரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி, அந்த வகையில் இன்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள், அதைப்போல நம்முடைய மாண்புமிகு RS ராஜகண்ணப்பன் அவர்கள், நம்முடைய PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்ட அதேபோல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் மட்டுமல்லாது இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் இன்று இந்த புகழஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நினைவு மண்டபத்திற்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு என்றால் அது மிகையாகாது. இந்த மண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமானவர்கள் மறைந்த அண்ணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை பணியாற்றிய அண்ணன் மாதவன் அவர்களும், அதேபோல கடந்த காலத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த மாண்புமிகு RS ராஜகண்ணப்பன் போன்றவர்களும், மறைந்த அண்ணன் பசும்பொன் தாக்கி அவர்கள், அதைப்போல சிறுகதை பண்ணி சேதாதி சிறுகதி என்றெல்லாம் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட அண்ணன் SS தென்னரசு இவர்களெல்லாம் இந்த மணிமண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி, குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் அவர்களுக்கு அன்று முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லி இங்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அண்ணன் சிறுகதை மன்னன் SS தென்னரசு அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவிட்டேன். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மண்ணில் தொடர்ந்து நானும் 4வது முறையாக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் என்பது எனக்கும் கிடைத்திருக்கிற பெருமையாக கருதுகிறேன். அதில் மாமன்னர்கள் மருதுவர் வாய்த்த இந்த மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அத்தகைய பெருமையை எனக்கு தந்திருக்கின்ற மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும், அதேபோல நம்முடைய அன்பு தலைவர் வரலாற்று முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு, சுதந்திர போராட்டத்திற்காக நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால், அந்த காற்றை வாங்கி தந்த தங்களுடைய உயிர்களை, மூச்சுக்களை நமக்காக தியாகம் செய்து சென்ற வீர மருதுவர்களை அவர்களுடைய புகழஞ்சலி இந்த நேரத்தில் அனைவர் சார்பிலும் தெரிவித்து, அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக இருந்து பேணி காப்பது அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன். சங்கரவதி கோட்டை வந்து சங்கரவதி கோட்டை 13 கோடி ரூபாய் அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவில் பணிகள் சிறப்பாக நடைபெறும். அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு. பாட புத்தகங்களில் வந்து மருது சகோதரருடைய மருதுவாண்டியில் இது வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதாவது ஆளுநர் கூட சொல்லியிருந்தார், முழுமையான வரலாறுகளை. ஆளுநருக்கு என்னங்க வரலாறு தெரியும்? தமிழ்நாட்டு வரலாறு தெரியாதவர்கள்லாம் சார், வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்தில் போதுமான அரசு கொள்முதல் நிலையங்களில் பணியாளர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. முறையான ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க. குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்கள் எல்லா வகையான வழிகாட்டுகளையும் தந்திருக்கிறார்கள். சார், ஆம்னி பேருந்துமே குறைகள் நிவர்த்தி செய்ய பேசுமே அந்த முத்தமலை வாழ்க்கையுமே அந்த
மாமன்னர் மருதுபாண்டியன் புகழ் மருதுபாண்டியன் புகழ் மருதுபாண்டியன் புகழ் மாமன்னர் 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 மருதுபாண்டியன் புகழ் அப்பதான் போறாரு அந்த அவர் கொஞ்சம் எங்கிட்டாங்க உறுதி கொண்டவர் பாண்டியர் பாண்டியர் எங்கள் கொடுக்கும் கரங்கள் அறியாமல் கொடையளித்தவர் கொடுத்தாலும் மாறிடாதவர் கொடுக்கும் கரங்கள் அறியாமல் கொடையளித்தவர் ஓடிக்கும் கொடுத்தலை பாடுபட்டவர் பல்கிழமையினால் எதிரிகளை வெல்ல வைத்தவர் மருது பாண்டியர் வெள்ளையர்கள் பிடித்த வலையில் வீழாதவர் தனது துணையானவர் பாண்டியர்